வணக்கம். இது அறத்தின் கழகம். நாம் சந்திக்க அரசியல் விமர்சகர் மூத்த ஊடகவியலாளர் கவிதாகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நேற்று நம்ம கவனித்தோம், சட்டசபை விஷயங்கள் நிறையா பேசும்போது எல்லா மீடியாக்களும் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா மீடியாக்களும் பேசாத ஒரு விஷயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு சில மீடியாவில் பேசியிருக்காங்க. குறிப்பாக பழனி ஊழல் வழக்க யாராலும் மறுக்க முடியாது. 100 கோடி ரூபாங்கிறது சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னா இது அரசு நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு. வந்த 3 மாதத்தில் இப்படியான ஒரு 100 கோடி ஊழல்ன்றது வெளி வந்திருக்கு. அவருக்கு பாயிண்ட் அவுட் வச்சுன்னா ஒரு தவறு நடந்திருக்கிறது. யார் அரசு தரப்பு சொல்லலாம்னா இப்போ அதில் உச்சபட்சமாக ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது. அந்த அன்வர்தீன் அப்படிங்கிறவர் இறந்து போயிருக்கார். லாக்கப்பில் இறந்தாரா, ஜெயிலில் இருந்து வெளியே வரும்போது இறந்துருக்காரு. இது நீ பேசும்போது இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொன்று, சார் பதிவாளர் ஐசியூவில் இருக்கார். என்ன நடக்குது? இந்த மாதிரி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை உலுக்கிய நிலப்பேரம் தான் சொல்கிறாங்க, மோசடியில். ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு அரசு வந்தோடனே இவ்வளோ பெரிய ஸ்கேம் பரபரப்பை உருவாக்கணும். இப்போ எல்லா கோயில்களுக்கும் பார்த்திங்கன்னா பெருவாரியாக மடத்தோட சொத்துகள் இருக்கும். ஒவ்வொரு காணிக்கையாளராக கொடுப்பாங்க. இப்போ திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 ஏக்கர் நிலம் ஒரு மடத்தோட சார்பாக வழங்கப்பட்டது. நீண்ட நாளாக சில பேர் அந்த நிலத்தை வளைக்கணுன்ற முயற்சி ஈடுபட்டுகிட்டே இருந்தாலும் அது கடந்த அரசு கடுமையாக அதை தடுத்து ஃபைட் பண்ணி அதை முறையடித்தாங்க. காவல்துறை மட்டும் இல்லாமல் நீதிமன்ற தலையீடும் அதில் இருந்ததுன்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் முக்கியமாக இந்த கேஸில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, கடந்த ஜூலை 6ஆம் தேதி இந்த இடம் கிட்டத்தட்ட அது சொல்கிறதுன்னா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.4 ஏக்கர் நிலம். இது பார்த்தீங்கன்னா 2 இடமா பத்திரப்பதிவு செய்யப்படுது. ஒரு கோயில் நிலத்தை அரசு கையில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை மிக தைரியமாக சில தனிநபர்கள், சார் பதிவாளர், மாவட்ட பதிவாளர், இவர்கள் அனைவரோட உதவியோடு பதிகிறாங்க. திருப்பூரை சேர்ந்த சேதுபதின்ற ஒருத்தர் அதில் முக்கியமான ஆளாக இருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு 2-3 பேர் அதில் சேர்றாங்க. வெள்ளைத்துறை அவரும் பார்த்திங்கன்னா திருப்பூர்காரங்க தான். இவங்க பழனியில் இப்படி இந்த இடத்த வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கோயில் நிலத்தை. இவங்க பின்னால் யார் இருக்காங்க, என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மடத்தை சேர்ந்த இவங்களை விற்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த மடத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவர் தான் விற்று இருக்கார். இதில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. என்னென்னா, கோர்ட்டில் ஏற்கனவே இந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமா இருக்கிற இடத்துல அதெல்லாம் மீறி இதை அவங்க இந்த இடத்த விற்றுருக்காங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் இல்லை, லீவில் இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வெளியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வராங்க. ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு அவரை கொண்டு வச்சு இந்த பதிவு பண்ணுறாங்க. இது வெளியில் பரபரப்பாக ஆயிடுச்சு. வெளியில் வந்த பிறகு தான் இதில் முக்கியமாக என்னென்னா, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேரை இதில் அவர் பின்னால் இருக்கார் அப்படின்னு ஒரு தகவல் வரவுமே மிகப்பெரிய பரவலாச்சு. கிட்டத்தட்ட அவருடைய உறவினர்கள் பேரில் இது மாற்றப்படுவதற்கான முயற்சி நடக்குது. அது மாதிரி சூழல் போட்டிருந்தாங்க. அதுக்காக அவதூறு வழக்கலாம். என்னென்னா, இது ஊடகங்களில் வரவுமே அவர் உடனே என்னென்னா, எனக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் இந்த இடம் என் உறவினருக்கும் யாருக்கும் செய்யலை அப்படின்றது மட்டும் இல்லாமல் நிற்காமல் பேசினவங்க மேலே ஃபுல்லாக வழக்காச்சு வச்சாங்க. ஆனால் இது ஒரு கோயில் நிலம் அப்படின்னு சொல்கிறத விட மதிப்பு பார்த்திங்கன்னா 100 கோடி. ஆமாம், 100 கோடி நிலத்தை அவ்வளோ ஈஸியாக சில நபர்கள் எடுக்க முடியுமா? அதிகாரம் இல்லாமல் செய்ய முடியுமா? அதிகாரம் என்னென்னா, அரசியல் அதிகாரம் இல்லாமல் இந்த வேலை நடந்திருக்குமா அப்படின்ற கேள்வி தான். இதில் நீங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய அன்வர்தீன் வழக்கறிஞர், இந்த பத்திர பதிவுக்கு முழுசு அவர் தான் பின்னால் சூத்திரதாரியாக இயங்கியிருக்கார். இந்த வழக்கு வரும்போதே எதிர்கட்சிகள்லாம் இதில் ஆளுங்கட்சி அதோட துணையோடு தான் இது விற்பனையாகின்ற புகார் வரும்போது சிபிசிஐடி இந்த கேஸை கையில் எடுக்குது. அதில் இருக்க ஆளுக்கு தலைமறைவாகிறாங்க. சிபிசிஐடி வரும்போது எல்லா பேருமே தலைமறைவாகிறாங்க. முக்கியமாக நம்ம அந்த பதிவாளர் ஜஸ்டின் பிரபாகரன் உள்ளிட்ட எல்லாருக்குமே தலைமறைவாகிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, சிபிசிஐடி இதில் வலுவாக ஒரு 4 பேர் மேலே முதல்ல ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. யாருன்னா, இடம் வாங்கிய அந்த விற்ற நபர்கள் மேலே 4 பேர் மேலே வழக்காகுது. அதில் நிலம் வாங்கிய வெள்ளத்துறை
அந்த ஒரு மொத்தம் 4 பேர் வரவுமே விசாரிக்க பார்த்தா இதுக்கு பின்னால் இன்னும் நிறைய பேர் வராங்க. வழக்கு பார்த்தா 11 பேர் மேலான வழக்காக மாறுது. 11 பேர் நீளுது. ஆமாம், 11 பேர் ஆகுது. திடீர்னு பார்த்தா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழுத்தம் இன்னும் கூடுதலாகுது. என்னன்னா இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இடம் இது மட்டும்தான் விற்பனையாக இருக்கா, மாநிலம் முழுசு இருக்க கோயில்களில் அப்படி திருட்டு நடந்திருக்குமான்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட மீனாட்சி 65 கோடி. ஆமாம், இது வந்து என்னன்னா மக்கள் மத்தியில் அப்படின்னா கோயில் நிலங்கள் வந்து இப்படி ஸ்கேம் ஆகுது அப்படின்னு பரபரப்பாக பேச ஆரம்பிக்கவே இந்த வழக்கின் தீவிரத்தன்மை வந்து மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இயல்பாக ஒரு பட்டா கொடுத்து நம்ம ஒரு நிலத்தை வாங்கியிருக்கோம் அதை அளக்கணும்னாலே கிட்டத்தட்ட 4 மாதம் அலைய வேண்டியது. அதை வந்து பத்திரப்பதிவு செய்வதற்கு எவ்வளோ சிரமம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு கோயில் நிலத்தை, ஒரு டிஸ்பியூட்டான லேண்டை, ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு, அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு என்ன பதியும் போது அந்த பதிவாளருக்கு தெரிய வேணாமா, இது என்னையா இப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா இதை வந்து திட்டமிட்டு மறைக்க போகும்போது தான் இந்த பிரச்சனை பெருசாகும். தமிழக அரசு உடனே கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டு போனால் இதை புகாரை கொண்டு போகிறாங்க. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா விசாரணை வந்து தீவிரப்படுத்தப்படுது, பதிவு ரத்து செய்யப்படுகிறது. ஆமாம், இதில் பதிவு ரத்து செய்யப்படுது. இந்த 11 பேர் மேலே பிரச்சனை வரும்போது இதில் சார் பதிவாளர் உள்ளிட்ட பல பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க சஸ்பெண்ட் நடவடிக்கையிலேருந்து விசாரணை நடக்குது. இது தவிர நில புரோக்கர்கள், அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நில புரோக்கர்கள் அனைவர் வீடுகளும் சோதனை செய்யப்படுது. ஆமாம், பல டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க. இந்த நிலத்துக்கு பின்னால் யார் இயங்குனாங்க, இல்லை அரசியல் தலையீடு இருக்கா எல்லாம் கேட்குறாங்க. இந்த வக்கீல் அன்வர்தீன் அவரை வந்து அவர் உள்ளிட்ட 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. விசாரிக்கும் போது நிறைய தகவல் அவங்க சைட்லேருந்து வருது. அன்வர்தீன் எவ்வளவு நாள் உள்ளே இருந்தார், எப்போ அந்த சம்பவம் நிகழ்ந்தது? இதில் முக்கியமாக வந்து உடனே வந்து இந்த சார் பதிவாளர் கைது செய்யப்படவில்லை. அவர் என்ன செய்றாரு, முன்ஜாமீன் கேட்டு மனு வாங்கிறார். அதாவது எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னும் போது அவருக்கு வந்து முன்ஜாமீன் கிடைச்சிது, ஹைகோர்ட்டில் கிடைக்கிது. இதுக்கு பின்னால் வந்து யார் இருக்காங்கன்னு கேட்கும்போது இந்த விற்பனை வாங்கினவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது இது டோட்டலாக பார்த்து சில மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்ற மாதிரி வருது. இதில் இந்த அன்வர்தீன் வந்து துவக்கத்திலேருந்து இந்த பிரச்சனையில் இருக்கார். வழக்கறிஞர் அன்வர்தீன் வந்து என்னென்னா இந்த நிலங்களுக்கான தஸ்தாவேஜுகளை ஃபுல்லாக தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. அதான் முக்கியமான விஷயம். நில மோசடிக்கான தஸ்தாவேஜுகளை ஃபுல்லாக திரட்டி கொடுத்ததா தான் அவர் மேலே புகார் இருக்குது. அதனால் அவருக்கு இந்த ஸ்கேமு பின்னால் யார் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். மெயினாக தெரியும், அவருக்கு தான் தெரியும். ஓகே, இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏன்னா இந்த டாக்குமெண்டேஷனில் வந்து நீங்கள் விற்றாங்க வாங்கியிருக்கிறவர் நம்ம கூற்றுப்படி அல்லது விமர்சனப்படி பார்த்தோம்னாக்கா அவருக்கு பின்னாடி ஒரு பினாமியும் அரசரும் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிற அடிப்படையில் பேச வேண்டியது. ஆமாம், அதுதான் அன்வர் முக்கியமான ஆளாக இருக்கு. இந்த கேஸோட முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா அன்வர்தீன் தான். ஏன்னா வழக்கறிஞர் மூலமாகத்தான் நிலப்பதிவு என்பது நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படின்னும் போது இது சாதாரண நபர் வந்து ஒரு விவசாய கூலி தொழிலாளியுமே இருக்கக்கூடிய 2 பேர் இதை வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு 2 கோடி ரூபாய்க்கு அவங்க மட்டும் எப்படி இதை இடத்த வாங்க முடியும் அப்படின்னும் போது பின்னால் யார் இருக்காங்கன்னும் போது இது முழுசும் வந்து அன்வர்தீனுக்கு தெரியும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இதில் சார் பதிவாளர் வந்து ஒரு முக்கியமான இதில் வந்து ஆளாக இருந்திருக்காரு ஜஸ்டின். அவர் 100 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து கூட்டி வந்திருக்காங்க. ஆமாம், அவர் கூட்டி வந்திருக்காங்க. அதுதான் பக்கத்தில் அவ்வளோ சார்பு இருந்தும் கூட அவர் மட்டும் பட்டியல கூட்டிருக்கான காரணம்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை. இப்போ அந்த ஜஸ்டின் மணிகண்டனும் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதில் இந்த வழக்கு வந்து இந்த திசை வழி இருக்குல்ல, இதை வந்து அதை பரப்புறதுக்கான வழி என்னன்னா, இதை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் மீதானெல்லாம் குற்றச்சாட்டு பண்ணோம். அவங்க அதை கடுமையான அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்னன்னா திமுக பிரமுகர் கிளப்பினாங்க. ஆமாம், அது வந்து ஏன்னா வயதானால வச்சு எடுத்து போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் அரசு வந்த பிறகு இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, கடந்த 5 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி செஞ்சுருக்கோம், எங்கள் ஆட்சியில் இது நடக்கலையே. கடந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா நிலங்களை வந்து வாங்கி பல கோடி நிலங்களை திருப்பி சேர்த்துருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயில் நிலம் பல இடங்களில் மீட்கப்பட்டிருக்கு. இதை கூட அவங்க தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்காது. ஆமாம், இது வந்து குறிப்பாக சென்னையில் 3000 கோடிக்கு மேலே ஒரு டேட்டா இருக்குது. ஆமாம், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அதில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருந்த சேகர் பாபு அந்த முயற்சி எடுத்தார். அதுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா இந்த கோயில் நிலங்களை தனியார் அரசு ஒப்படைக்கணும் பேசக்கூடிய இந்து அமைப்புகள் என்னன்னா அவங்க தான் இதை ஃபுல்லாக கைப்பற்ற அந்த விமர்சனம் தான் தொடர்ந்து தவிர இந்த மாதிரியான பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிலத்தை வித்தாண்ட குற்றச்சாட்டு வரவே இல்லை. அதுதான் இப்போ என்னன்னா இந்த அரசு வந்த உடனே இது எப்படி நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு பின்னால் வந்து யாரும் அப்படியான அமைப்புகள் யாராச்சும் இருக்காங்களா? ஏன்னா அரசியல் மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு பின்னால் வந்து அப்படி அமைப்புகள் எதுவும் இருக்கா அப்படின்றத சிபிசிஐடி விசாரிக்கணும்.
இந்த அன்வர்தீன் வந்து சிறைச்சாலையிலேருந்து நெஞ்சு வலியாகி கொண்டு வர வழியில் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது அது கொஞ்சம் டீக்கல் பண்ணணும். ஆமாம், இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கஸ்டோடியல் டெத்துன்றது பார்த்திங்கன்னா கடந்த 3 மாதங்களில் 5 மரணங்கள்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வழக்கிலும் வந்து காவல்துறை என்னென்னா அவங்களா மயங்கி விழுந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னு. நீங்கள் மடப்புறம் அஜித் வழக்குலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோவே வெளியாச்சு. நான் காவல் நிலையத்தில் மரணம்ன்றதில் பார்த்தீங்கன்னா அவரை பல பேர் சேர்ந்து அடித்து குடும்பப்படுத்தின விஷயம் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தா ஒரு நபர், ஒரு இளைஞர் கீழே விழுந்து இறந்து போனார் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அவரையும் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோவும் இப்போ வெளியாகிடுச்சு. அது காவல் நிலைய கஸ்டோடியல் விசாரணையில் காவல் நிலைய சட்டப்படி அவங்க அது கடைப்பிடிக்க வேண்டிய விதிகளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து வரையறுத்திருக்கு. ஒரு கைதியை வந்து எந்த வகையில் பண்ணணும். ஆனால் அதை மீறி பார்த்தீங்கன்னா காவல் நிலைய மரணங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் 5ன்றது வந்து பெரிய அளவு நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன சந்தேகிக்கிறோம்னா இந்த அன்வர்தீன் மரணம் என்பது ஒரு சந்தேக மரணமாக தான் இருக்குது. அப்படிதான் பார்க்க வேண்டியது. புரியுது. ஏன்னா அது லாக்அப் டெத்தை மட்டும் சுருக்கி பார்த்துட முடியாது. இது பின்னாடி உள்ள இந்த வழக்கையை நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன் நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்குன்னா, இது வந்து காவல் நிலைய மரணம்னு, ஏன்னா மதுரை மத்திய சிறையில் தான் இருக்காரு, ஒரு நெஞ்சவலின்னு வந்து தான் கொண்டு வராங்கன்னா அங்கே இப்படியான ஒரு அழுத்தம் அவருக்கு எது இருந்ததா? அதாவது வந்து வெளியில் சொல்லக்கூடாது, இதுக்கு பின்னால் இருக்கவங்களை யாரும் சொல்லக்கூடாது, அரசியல் அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அழுத்தம் எதுவும் அவருக்கு செய்யப்பட்டதா? அதனால் அவருக்கு இப்படி எதுவும் ஆச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரே நேரத்தில் ஒன்று நீ சொல்கிற மாதிரி மன அழுத்த ரீதியாக அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்துருக்கணும், அல்லது இதுக்கு முன்னாடி விஷயத்தை நீ சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு ஏதாவது செய்யப்பட்டு உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இறந்துக்கணும். மன ரீதியாக கூட துன்புறுத்தப்பட்டிருக்கலாம். உடல் ரீதியான்றத விட மன ரீதியாக கொடூரமான சித்திரவதை. என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்காது, அது வந்துடும். என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஆமாம், இயல்பாக வந்து ஆஸ்பத்திரியிலிருந்து நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியில் இறந்துட்டாருன்னா அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக மாறும்னு வச்சுங்களேன். என்னன்னா இதே வழி அப்படின்னு தான் முடியும்னு வச்சுங்களேன். ஆனால் பெருவாரியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காவல் நிலைய மரணங்களில் உண்மை வந்துடுது, உண்மை வெளிப்பட்டுரும்னு வச்சுங்களேன் பெரும்பாலும். ஆனால் இது வந்து என்னன்னா நீங்கள் மன ரீதியான சித்திரவதைன்றது வெளியில் வராது. நீங்கள் உடல் ரீதியான சித்திரவதைன்னா தெரிஞ்சிடும். மன ரீதியான சித்திரவதை இருக்குல்ல ஒருத்தருக்கு, அது மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா இதுக்கு பின்னால் வந்து ஆளுங்கட்சி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி தமிழ்நாடு முழுசு இருக்கும்போது இதை இவருக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த விஷயம் யாராருக்கு வித்திருக்காங்க. குறிப்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இதில் வந்து ஒரு சிக்கலான இடத்துல இருக்கா இல்லையா, நிரூபிக்கும் இடத்துல இருக்கா இல்லை. ஒரு குற்றங்கள் நடந்துச்சுன்னா அது குற்றத்தை வந்து வெளிப்படுத்துறது, அதை நிரூபிக்க வேண்டிய தன்மை என்பது வந்து ஒருத்தர் மீது புகார்தாரர் மீதில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எனக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த சந்தேகப்பட வேண்டியது இருக்குன்னா, ஒரே நேரத்தில் சார் பதிவாளர் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிறார் ஜஸ்டின் மணிகண்டன். ஒரு வழக்கு நடந்துக்கிற நேரத்தில் எப்படி ஒரே நேரத்தில் இந்த வழக்கின் முக்கியமான 2 பேர், ஒரு வழக்கின் 2 கண்கள்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். இந்த வழக்கின் கண்கள் நடக்கிற நேரத்தில் இப்படியான விஷயம் நடந்துருக்கேன். அவங்க கண்கள் வழியாக தான் இந்த வழக்கை பார்க்க முடியும். ஆமாம், ஏன்னா இன்னொரு மாவட்டத்திலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து பதிஞ்சிருக்காங்க, ஜஸ்டின் மணிகண்டன் வச்சு பதிஞ்சிருக்காங்க இந்த விஷயத்த. இதுவரை பார்த்தா டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக தயார் பண்ணது பார்த்தா அன்வர்தீன் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இந்த வழக்கோட 2 பேர். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஜஸ்டின் மணிகண்டனை பாதுகாக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது. ஏன்னா ஐசியூவில் இருக்காங்கிறது ஆமாம் முக்கியமாக கவனத்துக்கு. ஏன்னா அவரோட சாட்சிகளை சிபிசிஐடி வந்து கரெக்டாக அவரை ஃபாலோ பண்ணி இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் யார், பின்னால் இருக்கக்கூடிய அதிகார மையம் எது, இந்த இடத்த வாங்கினவங்க யார், இந்த கேள்வியெல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் எதுவுமே பேச மாட்டேங்கிறார். இந்த நிமிடம் வரை பேசலையா? ஆமாம், ஏன்னா ஒரு தமிழகத்தில் ஒருத்தர் டெத்தாக இருக்குது அந்த இஷ்யூவில், அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இறந்துக்கிறார், அதுவும் லாக்அப் டெத்தாங்கிற சந்தேகம் இருக்க அந்த சூழலில் விளக்கம் தர வேண்டியது, அது பேச வேண்டியது, வாய் திறக்க வேண்டிய விஷயம் தானே. இப்போ என்னன்னா பொலிஸ்துறை அமைச்சர் அவர் தானே, இப்போ காவல் அமைச்சர் அவர் தான். காவல் அமைச்சர் பார்த்தா என்ன செஞ்சுக்கிருக்காரு இந்த நேரத்தில்? ஒரே வழக்கில் 2 பேர் முக்கியமான நபர் வந்து ஒருத்தர் மருத்துவமனையில் வழியில் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை வந்து தமிழகம் முழுசு எழுது. ஏன்னா ஒரு 100 கோடி ரூபாய் பெருமானம்ல அரசு நிலம் விற்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் உண்மையான சூத்திரதாரி யார், பின்னால் இருப்பது யார் அப்படின்ற கேள்வி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து விடை காண முடியாமல் இருக்குது. இந்த சூழலில் தமிழக முதலமைச்சர் என்ன நடத்துகிறாருன்னா, இது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் சம்மந்தமான ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுறாரு, எம்பிகள் கூட்டத்தை. ஆமாம், இது என்ன கொடுமைனா அவங்களே இல்லாத
அதுதான் முக்கியமான வினோதமா விஷயம். இருக்கிறது. கூட்டக்கூடாதுன்னு கிடையாது, ஆனா எம்பிக்களே இல்லாதவர் எம்பிக்கள் கூட விடுறாரு. இது அவர் செய்ய வேண்டிய வேலை என்பது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை கலைவாணரங்கத்தில் 3 மணிக்கு நடக்குது. அதில் ஒரு சூட்சுமத்தை வைக்கிறார், ரொம்ப விவரமாக செய்கிறார். நீங்கள் ஒரு எம்பிகள்னால் ஏதாச்சும் கட்சி சாராமல் யாரும் இருக்க மாட்டாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். கட்சிகளுக்கு கடிதம் அனுப்புறது போல ஒரு என்ன சரி எம்பிகளுக்கு அனுப்புகிறார். ஒரு கூட்டம் என்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தயார் செய்யப்படும். ஆமாம். ஆனால் அவர் பார்த்தா நேற்று பேசி, அதாவது தூங்கி எந்திரிச்சு கனவு பார்த்தா மறந்து போயிடும். நீங்கள் தூங்கும்போது ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கலாம், எந்திரிச்சோன்னா மறந்து போயிடும். இவர் நேற்று பார்த்தா சட்டமன்றத்துக்கு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு கனவு வந்த மாதிரி இருக்கு. நேற்று தான் விஷயமே தெரியும். ஆமாம், ஏன்னா சட்டமன்றத்தில் தான் சொல்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்க போகணும். அது வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு வந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டம் நடக்க போகுதுன்னு தெரியுது. இந்த கூட்டம் ஏற்கனவே நடந்த கூட்டம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே முதலே இப்படி ஒரு கூட்டத்தை முதலமைச்சர்களை கூப்பிட்டு நடத்துறது யாருன்னா கடந்த ஆண்டு மார்ச் அந்த 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 வகையான கழகத்தையை பத்த வச்சது மு க ஸ்டாலின். கழகத்தையே மட்டும் இல்லை, அந்த நகல் தீர்மானத்தை எரிக்கிற போராட்டத்தை நடத்தினது அவர் தான் நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் கருப்பு கொடி ஏற்றணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட தாவேகா கலந்துக்கல. எஸ், முக்கியமானது. ஏன்னா நீங்கள் எந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக இப்படியான ஒரு என்ன பார்வை உங்களுக்கு இருக்குது அப்படின்னும்போது திமுக இன்னைக்கு அதை வலுவாகவே சொல்லியிருக்கு. தமிழக நலனை என்றும் ஒருபோதும் விட்டு தரமாட்டோம் நாங்கள். ஆனால் என்னென்னா நாங்கள் இது சம்பந்தமாக அதில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறோம். எங்கள் தலைவர் இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. இந்தியா முழுசும் இதற்கான வழிகாட்டும் திசையை ஒரு தான் இருந்திருக்காங்க. நேற்று கூட ஆங்கில ஊடகத்துக்கு உதயநிதியாக தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் ஒருபோதில் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி காங்கிரஸ் இவங்களை பின்னாலேருந்து முன்னால் தள்ளி விடுறாங்க. இந்த விஷயத்தில் என்னென்னா முதலமைச்சர் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ அக்கறை காட்டுறாரு? நம்ம நடத்த வேண்டிய காவிரி இஷ்யூஸ் பெரிய அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லா கட்சியிலும் பாரபட்சமின்றி கூட்டணுன்றாங்க, கூட்டணி கட்சியிலும் வலியுறுத்துறாங்க. ஆனால் அதை எம்எல்ஏக்களை வச்சு அதிக எம்எல்ஏக்களை வச்சு அவர் மாட்டேங்கிறாரு, எம்பிக்கள் இல்லாத இது கூட்டணுங்கிறாரு, புரியலையே. இப்போ தமிழக அரசு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதுக்கு பின்னால் இருப்பது ஒரு அரசியல், ஒரு வலுவான அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம ஆமாம் அது இதுக்கு வந்துட்டோம். இப்போ இது பேச காரணமே, நடத்த வேண்டிய காரணமே என்னன்ற இவங்க இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்பது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஏன்னா நேற்று சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன முடிச்சு போட்டீங்கன்னாக்க அன்வீதியினுடைய இறப்பையும் இதையும் முடிச்சு போட்டீங்க, இதை மறைக்கிறதுக்கு தான் செய்வாங்க. இல்லை, முக்கியமாக உங்கள்கிட்ட எந்த விஷயமே மறப்பது மக்கள் இயல்பு, நினைவுபடுத்துவது நமது கடமைன்னு சொல்லி ஒரு அறிக்கைன்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதெல்லாம் நினைவுபடுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 2 கால செய்தியாக இருக்குது, நாளை காலையில் அன்வர்தீன் காணாமல் போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன். இப்படியான விஷயங்களுக்கு ஒரு காவல்துறை அமைச்சராக இருக்கிற பொறுப்பு இல்லையா? தனக்கு கீழ் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, ஆட்சியின் கீழ் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அந்த ஸ்கேமில் சம்மந்தப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒரு முக்கியமான அக்யூஸ்ட். இந்த அக்யூஸ்ட் சம்பந்தமான என்ன இதுக்கு பின்னால் இருக்குன்ற தெரிஞ்ச ஒரு நபர் திடீர்னு செத்து போகிறார். அப்புறம் ஒரு சந்தேகம் வருமா வராதா? இந்த சந்தேகத்தை யாருக்கு, இந்த சந்தேகத்தை யார் தீர்ப்பது? ஒரு மருத்துவ அறிக்கையை தீர்த்துருமா? நெஞ்சு வலியில் இறந்து போயிட்டார்ன்றது மட்டும் அதோட முடிஞ்சிருமா? இது இல்லை, எனக்கு ஒன்று புரியல. ஒருத்தர் இறந்து இருக்கார், அவர் எத்தனை மணிக்கு எப்போ இறந்தார், அதன் பிறகு இந்த சார்பு எப்போ ஐசியூக்கு போனார், இந்த டேட்டில் தான் இருக்கா? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் தான். ஒரே நேரம் என்னன்னா ஐசியூல இறந்து ஒரு நேரம், ஐசியூக்கு போன ஒரே நேரம். இவர் என்னன்னா நேற்று இரவு தான் அவருக்கு முடியாமல் போகுது. யாருக்கு? அன்வர்தீன் முடியாமல் போகுதுன்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொல்றாரு, நம்ம சொல்லலை, அவங்க தரப்புல தான் சொல்கிறாங்க. போகும் வழியில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. போகும்னா ஜெயிலிருந்து ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் இறந்துட்டார் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஏற்கனவே முடியாமல் இருந்தார். யார்? ஜஸ்டின் மணிகண்டன் முடியாமல் இருந்தார், அதனால் ஐசியூவில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க. நம்ம மக்கள் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, இதை வெளிப்படைத்தன்மையோடு இந்த கேஸை அணுகுதா அரசு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது, அரசு கோயிலுக்கு கொடுத்த நிலங்களை பாதுகாப்பதில் இந்த அரசு கவனம் செலுத்துதா? இதுக்கு பின்னால் இருக்க உண்மையான குற்றவாளிகளை வெளிப்படுத்துவதில் இந்த அரசு தயாராக இருக்கா? இதோட சாட்சிகளாக இருக்கக்கூடிய சாட்சிகள் இல்லை, மொத்தம் 11 பேரில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆமாம், ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் ஐசியூல இருக்காரு. மீதிப்பட நிலமா? இவங்கள முழுசும் கைது தான், எல்லாமே கைது.
இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னால் திண்டுக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்குறாரு அன்வர்தீன். ஓகே, அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமாம், அன்வர்தீன் வந்து போய் கேட்குறாரு. ஓகே, முருகதாஸ், சேதுபதி, அன்வர்தீன் இந்த 3 பேரும் ஜாமீன் பண்ணி கேட்குறாங்க. அந்த முருகதாஸ் யாருன்னா மடத்தில் இருக்கக்கூடிய அந்த மடத்தோட ஆளுன்னு வச்சுங்களேன். சேதுபதி இந்த நிலத்தை வாங்கியவர். இவர் அன்வர்தீன் பார்த்தா அந்த டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ண கொடுத்து வழக்கறிஞர். இவங்க 3 பேருமே போய் பார்த்தா திண்டுக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் கேட்குறாங்க. 3 பேர் மனும் தள்ளுபடி செய்யப்படுது. இது வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதில் இவங்க 3 பேர் மனும் தள்ளு செய்யப்படுது, சிறைச்சாலைக்கு போயிடுறாங்க. இந்த சிறைச்சாலை போன பிறகு தான் இப்படியான சம்பவம் நடக்குது. அது சேதுபதியோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியல. இன்னொருத்தர் சொன்னீங்க பேருன்னா மடத்தை சேர்ந்த நம்ம அந்த மடத்தை சேர்ந்த முருகதாஸ், அவரே வித்தவர், சேதுபதி வாங்கினவர். ஆமாம், வித்தவர் அவர், வாங்கினவர் அவர். விலைத்துறைன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் ஜாமீன் கேட்டது உங்க 3 பேர் தான் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். யாருக்குமே கிடைக்காது, யாரும் கிடைக்கல, தள்ளுபடி ஆகுது. தள்ளுபடிக்கு பிறகு இந்த மரணம் நிகழுது. இந்த மரணத்தோட நிற்கல. இப்போ இன்னொருத்தர் ஐசியூவில் இருக்கார். ஆமாம், அது என்ன நிலைமை? ஐசியூன்னு சொன்னாலே ஒரு ஆபத்தான நிலை தானே. அதனால வந்து என்னன்னா இந்த வழக்கை வந்து தமிழக அரசு சீரியஸாக கண்காணிக்கணும். ஏன்னா இது பின்னால் வந்து யார் யார் இருக்க அப்படி யாரும். இன்னொரு விஷயம், ஓகே, இப்போ நம்ம பேசி இந்த இத்தனை விஷயங்களை ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பெரிய ஒரு இந்து நலத்தக்கூடிய ஊழல். அதான் எல்லா கட்சியிலுமே சிபிஎம், சிபிஐ, பாஜக கூட அதுக்காக கேள்வி கேட்டிருக்காங்க, உண்மை தெரியணும்னு இருக்காங்க. ஓகே, சிஎம் பிஸியாக இருப்பார், வாய் திறக்க மாட்டார். ஒரு பெரிய பெரிய இஷ்யூக்கு வாய் திறக்கிறது கிடையாது. ஏன் இந்து அமைச்சர் இந்த இஷ்யூ டெத்து நடந்த பிறகு வாய் திறந்திருக்காரா இல்லையா? இப்போ என்னன்னா இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரோட ஒரே குரலாக இருக்குது பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் தான். அது இன்னொரு சப்ஜெக்ட் சார். நம்மளும் திசமா அங்கே போயிட வேண்டாம். இல்லை, இவங்க என்ன இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டை பார்த்துருக்காரா இல்லையா இந்து அமைச்சர்? இப்போ வரையும் பார்க்கல. என்னன்னா இதுக்கு பின்னால் இன்னைக்கு அறிக்கை வரலாம், அப்படி தான் எதிர்பார்க்குறோம். இதுக்கு பின்னால் வந்து அறிக்கை வரலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா இதில் முக்கியமாக வந்து காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் இதில் பேசணுன்றது தான். அவர் பேசணும் இந்த விஷயங்கள் எல்லாம். சில விஷயங்கள் சொல்ல பார்த்தா துறை சார்ந்த 2 அமைச்சர்கள் பேசணும். ஒன்று காவல்துறை அமைச்சர் சிஎம் விஜய், இன்னொன்று இந்து நலத்துறை அமைச்சர் ரமேஷ். 2 அமைச்சருமே முக்கியமான பங்கு இருக்குல்ல. இப்போ நடந்தது என்ன அப்படி கேட்குறோம்ல, நடந்தது இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, 2 பேருக்கு வந்து திடீர்னு முடியாமல் எப்படி போச்சு, இதை வந்து விளக்க வேண்டிய இடத்துல 2 பேருமே இருக்காங்க. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தணும், கட்டாயம் வெளிப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு ஐசியூவில் போய் படுத்திருக்காருன்னா அவருக்கான உரிய பாதுகாப்பு வழங்கப்படும், அது வழங்கப்படணும். இந்த வழக்கை அந்த நீதிமன்ற பத்திரப்பதிவு வந்து ரத்து பண்ண நீதிமன்றம். இப்போ நீதிமன்றமும் கொஸ்டின் பண்ணும்ல. ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, ஒருத்தர் ஐசியூவில் இருக்காரு, நீதிமன்றத்துக்கு பொறுப்பு இருக்குல்ல. இல்லை, இப்போ சிபிசிஐடி வந்து முழுசும் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி தான் விசாரணை நடத்துது. ஓகே, வழக்கை வந்து சிபிசிஐடி போலீஸ் சிறப்பாக ஆய்வு பண்ணுற போலீஸ் சிறப்பாக அவங்க ரிப்போர்ட் சமர்ப்பிக்கணும்ல. கட்டாயம் பண்ணணும். என்னன்னா நீதிமன்றத்தில் வந்து ஏன்னா இன்னொரு லாக்அப் தாங்கிற ஒரு கோணம் இருக்குல்ல, அதனால போலீஸுக்கு முக்கிய பொறுப்பாக இருக்குது இல்லையா? ஆமாம், அது வந்து நீங்கள் காவல் நிலைய மரணம்ன்றது வந்து அதை நான் சொன்ன விஷயம் அதுதான். இந்த வழக்கின் ஒரு முக்கியமான சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய அன்வர்தீன் வழக்கறிஞர் வந்து எதனால் இறந்து போனார், மன அழுத்தத்தால் இறந்து போனார், மன அழுத்தம் தரப்பட்டதால் இறந்து போனாரா அவங்கள விசாரிக்க வேண்டியது இருக்குல்ல. இதை வந்து சிபிசிஐடி தீவிரமாக விசாரிக்கணுன்றது தான் நம்ம கேட்டுக்கிறோம் மக்கள்கிட்ட இருந்து. மக்களோட கோரிக்கை அதான் வருது. என்னென்னா இன்னைக்கு காலையில் அடுத்தடுத்த நிகழ்வு வரவுமே தொலைக்காட்சி பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துலேயுமே அதிர்ச்சியாச்சு. என்னடா ஒரே நேரத்தில் ஒரே வழக்கில் 2 எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற இயல்பான கேள்வி வரும்ல உங்களுக்கு. இந்த கேள்விக்கான பதில் வந்து விரைவில் வெளிவரணும். இது சம்பந்தமாக வந்து தமிழக அரசு வந்து விளக்கம் அளிக்கணுன்றது தான் முக்கியமாக. அப்போ முறையான விசாரணை நடக்கும் பட்சத்தில் அமைச்சர் ரமேஷோ அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அல்லது சிஎம் விஜய் கூட சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீதிமன்றம் கையெடுக்கும் போது ஆர்டர் போட்டால் நடந்தானே ஆகணும், அதுக்காக கேட்குறேன். இல்லை, இப்போ சிபிசிஐடி என்கொயரி வந்து எந்த லெவலில் இருக்குன்னு தெரியலை முக்கியமாக. ஏன்னா இப்போ நடந்த ஜூலை மாதம் தவறு நடந்தது பட்சத்தில் சொல்கிறேன். இல்லை, அதான் தொடர்ந்து மூடி மறைக்கிற விஷயமா போய்கிட்டு இருக்கு. இல்லை, இது வந்து வாயும் திறக்க மாட்டாங்க. அப்போ சந்தேகங்கள் இயல்பாக வந்துடுது இல்லை, அதுக்காக கேட்குறேன். இப்போ ஜூலை மாதம் ஆரம்பிச்சு இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த வழக்கில் வந்து 11 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இதுக்கு பின்னால் யார் தூண்டுதல் இருந்ததுன்றது இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வரல. அரசியல் அழுத்தமாக, ஏன்னா ஒரு நிலம், நான் இப்போ ஓப்பனாக சொல்கிற விஷயம் தான்,
ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து சாதாரண மனுஷன் எப்படி வாங்க முடியும்? வாங்கவே முடியாது. யார் போய் வாங்க முடியும்? அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் வந்து இல்லாமல் இதுக்குள்ளே இல்லாமல் பண்ணவே முடியாது. அந்த சந்தேகம் மக்கள்கிட்ட வலுவாக இருக்குது. அதனால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது வந்து முதலமைச்சருக்கு இருக்குது, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு இருக்குது. இந்த இந்த மரணத்தின் பின்னாலாவது இந்த விஷயங்கள் வெளியில் வருமா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே, பார்ப்போம். நம்ம ஓரளவுக்கு ஜெட் ஓரளவுக்கு பேசிக்கணும்னு நினைக்கிறேன். இது அப்படியே மக்கள் பார்வைக்கும் குறிப்பாக பக்தர்கள் பார்வைக்குமே விட்டு விடுகிறோம். விவாதத்தில் நேரம் ஒதுக்கி பண்ணி.